அம்புலிமாமா மகாபாரதம் 42ஆம் பாகம். கௌரவ பராசயம். அர்ஜுனன் சிறிது தூரம் முன்னே சென்று கௌரவ சேனைகள் மீது பான வருஷம் பொழிந்து உரக்க சங்கம் முழங்கினான். அந்த ஒலியை கேட்டு பசுக்கள் தலை தூக்கி பின்னோக்கி திரும்பி ஓடத் தொடங்கின. அர்ஜுனன் வந்த காரியம் அப்போதே முடிந்தது போல் காணப்பட்டது. ஆனால் அவன் துரியோதனன் மீது செல்லும்போது கௌரவ வீரர்கள் அனைவரும் அவனுக்கு எதிரே வந்தனர். அர்ஜுனன் அவர்களில் கர்ணனை பார்த்து உத்தரனிடம் ரதத்தை கர்ணனை நோக்கிச் செலுத்துமாறு கூறினான். கர்ணனை பின்தொடர்ந்திருந்த யோதர்கள் சிலர் அர்ஜுனன் மீது யுத்தம் ஆரம்பித்தனர். அர்ஜுனன் அவர்கள் அனைவரையும் தோற்கடித்து சிலரை கொன்றான். யுத்தம் தீவிரமானது. அர்ஜுனனால் கொல்லப்பட்டவர்களில் கர்ணனின் தம்பியும் இருந்தான். அதை பார்த்து கர்ணன் அளவற்ற பௌருஷத்துடன் அர்ஜுனனை எதிர்கொண்டான். அர்ஜுனன் விரும்பியதும் அதுவே. இருவரும் துவந்த யுத்தம் செய்து கொண்டிருக்க மற்றவர்கள் பார்த்து கொண்டே நின்றுவிட்டனர். சிறிது நேரம் யுத்தம் செய்து தீவிரமாக காயம்பட்டு கர்ணன் பின்வாங்கினான். கௌரவர்கள் அர்ஜுனனின் யுத்த நைபுணியத்தை மட்டுமல்லாமல் உத்தரனின் சாரத்திய நைபுணியத்தையும் பாராட்டினர். கர்ணன் பின்வாங்கியவுடனேயே மீண்டும் கௌரவ யோதர்கள் அனைவரும் அர்ஜுனன் மீது யுத்தம் தொடர்ந்தனர். அவர்களில் கிருபாச்சாரியாரை தேர்ந்தெடுத்து அர்ஜுனன் தனது ரதத்தை உத்தரன் மூலம் அத்திசை நோக்கி செலுத்தினான். அர்ஜுனனின் ரதம் கிருபாச்சாரியாரின் ரதத்திற்கு பிரதட்சணம் செய்து எதிரே நின்றது. அர்ஜுனன் சங்கம் ஊதினான். இருவருக்கும் கோரமாக நடந்த யுத்தத்தில் கிருபாச்சாரியார் தோற்றார். கிருபாச்சாரியார் பின்வாங்கியவுடனேயே துரோணர் அர்ஜுனனுடன் யுத்தம் செய்ய முன்னே வந்தார். அப்போது அர்ஜுனன் துரோணருக்கு நமஸ்காரம் செய்து, குருவே, வனவாசத்தில் நாங்கள் வெகுகாலம் கஷ்டங்களை அனுபவித்தோம். எங்கள் மீது கோபம் வேண்டாம். முதலில் நீங்கள் என் மீது பானம் தொடுத்தாலொழிய நான் உங்களுடன் யுத்தம் செய்ய இயலாது என்றான். துரோணர் முதலில் தாமே அர்ஜுனன் மீது பானங்களை தொடுத்தார். அதன் பின்னர் இருவரும் யுத்தம் செய்தனர். உண்மையில் கௌரவ சேனையில் துரோணருக்கு நிகரான யோதர் எவருமில்லை. அர்ஜுனன் அவரை பான வருஷத்தால் திணறடித்தபோது கௌரவ சேனைகளில் ஆகாகாரங்கள் எழுந்தன. அதைக் கண்டு துரோணரின் மகனான அசுவத்தாமன் அர்ஜுனனை தன் பானங்களால் தாக்கினான். அப்போது அர்ஜுனன் துரோணரை விலகிச் செல்லவிட்டு தன் ரதத்தை அசுவத்தாமனை நோக்கிச் செலுத்தினான். அசுவத்தாமன் அர்ஜுனனை வெகுநேரம் தடுத்து நிறுத்தினான். ஆனால் முடிவில் அர்ஜுனனின் கையே ஓங்கியது. இவ்விதமாக அர்ஜுனன் சீறியெழுந்து மீண்டும் ஒருமுறை கர்ணனுடனும் துச்சாதனனுடனும் கௌரவ வீரர்கள் அனைவருடனும் யுத்தம் செய்தான். அந்த யோதர்கள் தப்பியோடத் தொடங்கினர். அப்போது பீஷ்மர் அர்ஜுனனுடன் யுத்தத்திற்கு வந்தார். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அஸ்திரங்களை பிரயோகித்துக் கொண்டனர். பின்னர் சாதாரண பானங்களால் யுத்தம் செய்தனர். முடிவில் பீஷ்மர் ரதத்தில் நினைவிழந்து விழுந்தார். அவருடைய சாரதி ரதத்தை தூரமாக ஓட்டிச் சென்றான். அதைக் கண்டு துரியோதனனே அர்ஜுனன் மீது வந்தான். இருவரும் தீவிரமாகவே யுத்தம் செய்தனர். அர்ஜுனன் ஒரு பானத்தால் துரியோதனனின் மார்பில் அடித்தான். அந்த அடியால் துரியோதனன் ரதத்துடன் ஓடிவிட்டான். ஓடிப்போகும் துரியோதனனைக் கண்டு அர்ஜுனன் கேலி செய்தான். துரியோதனனுக்கு ரோஷம் வந்து மீண்டும் அர்ஜுனனை நோக்கி வந்தான். அவனுடன் எஞ்சியிருந்த கௌரவ யோதர்கள் அனைவரும் வந்தனர். அர்ஜுனன் அவர்கள் அனைவருடனும் யுத்தம் செய்து கொண்டே சம்மோகனாஸ்திரத்தை பிரயோகித்தான். அதன் விளைவாக யோதர்கள் அனைவரும் ஆயுதங்களை கைநழுவவிட்டு மூர்ச்சையடைந்தனர். அப்போது அர்ஜுனன் உத்தரனிடம், மகனே, லகான்களை விட்டுவிட்டுச் சென்று விரைவாக அந்த யோதர்களின் தலைப்பாகைகளை எடுத்து வா. உத்தரை வண்ண வண்ண பொம்மைகளுக்கான ஆடைகளை கொண்டுவரச் சொன்னாள். அந்த தலைப்பாகைகளில் கிருபருடையது வெள்ளையானது, கர்ணனுடையது மஞ்சள் நிறமானது, துரியோதனனுடையதும் அசுவத்தாமனுடையதும் நீல நிறமானவை. நான் பிரயோகித்த அஸ்திரம் பீஷ்மரை பாதிக்காது, அதனால் அவர் பக்கத்தில் மட்டும் போகாதே என்று கூறினான். உத்தரன் சென்று தலைப்பாகைகளை எடுத்துக்கொண்டு உடனே திரும்பி வந்து ரதம் ஏறினான். அவன் ரதத்தை சேனைகளின் நடுவே செலுத்தும்போது பீஷ்மர் அர்ஜுனனை தன் பானங்களால் தடுத்தார். அர்ஜுனன் பீஷ்மரின் ரத குதிரைகளை கொன்று பீஷ்மருடன் யுத்தத்தில் இறங்காமல் முன்னேறிச் சென்றான். அதற்குள் துரியோதனனுக்கு உணர்வு வந்தது. நிச்சிந்தையாக செல்லும் அர்ஜுனனைக் கண்டு அவன், இவனை ஏன் இப்படி நிச்சிந்தையாக போகவிடுகிறீர்கள்? இவன் தப்பிச் செல்லாமல் பாருங்கள் என்று கூச்சலிட்டான். அந்த வார்த்தையை கேட்டு பீஷ்மர், உன் புத்தி என்னவாயிற்று? அனைவரும் அஸ்திரங்களை கைநழுவவிட்டு உணர்விழந்து கிடந்தபோது இந்த அர்ஜுனன் அனைவரையும் கொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தும் தலைப்பாகைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டான். அவன் வென்றதாக ஒப்புக்கொள். பசு மந்தைகளை கொண்டு போக விடு என்றார். பீஷ்மர் கூறியபடி கௌரவர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பிச் செல்ல நிச்சயித்தனர். அவர்கள் செல்வதைக் கண்டு அர்ஜுனன் சந்தோஷமடைந்து பீஷ்மருக்கும் துரோணருக்கும் கிருபருக்கும் அசுவத்தாமனுக்கும் எஞ்சிய குருவீரர்களுக்கும் நமஸ்கார பானங்களை தொடுத்து ஒரு பானத்தால் துரியோதனனின் கிரீடத்தை மட்டும் உடைத்தான். அவன் உத்தரனிடம், சத்துருக்களை தோற்கடித்தோம், பசு மந்தைகளை காப்பாற்றினோம், இனி ஆனந்தமாக இல்லத்திற்குச் செல்வோம் என்றான். ரதம் சமி விருட்சத்தின் அருகே மீண்டும் ஒருமுறை நின்றது. பாண்டவர்களின் அஸ்திரங்கள் அனைத்தும் மீண்டும் அந்த மரத்தின் மீது சேர்ந்தன. அர்ஜுனன் சாரதி ஸ்தானத்தில் அமர்ந்து, உன் தந்தைக்கு பாண்டவர்கள் அனைவரும் தன் சபையில் இவ்வளவு காலமும் மறைந்திருந்தது தெரிந்தால் அவர் பயத்தால் கலக்கமடைவார். ஆகையால் யுத்தம் செய்து கௌரவர்களை ஜெயித்தது நீயே என்று அவரிடம் சொல் என்று உத்தரனிடம் கூறினான். மகானுபாவரே, நீர் செய்த இந்த யுத்தம் என்னைப் போன்ற ஒருவனால் எப்படி சாத்தியமாகும்?
இருப்பினும் உமது ஆக்ஞை கிடைக்கும் வரை உண்மையை மறைத்து நானே யுத்தம் செய்து வென்றதாக கூறுவேன் என்றான் உத்தரன். நாம் சற்று இளைப்பாரி குதிரைகளுக்கு நீர் புகட்டி மதியத்திற்குப் பிறகு நகரம் சேர்வோம். அதற்குள் உமது கோபாலர்களை நகரத்திற்குச் சென்று நீ வென்றதாக உமது தந்தையாருக்கு நற்செய்தி கூறச் சொல் என்றான் அர்ஜுனன். இதற்குள் விராடன் சுசருமனை தோற்கடித்து நகரத்திற்கு திரும்பி வந்து கொலுவிற்றிருந்தான். பெரியோர்களான பௌரர்களும் பிராமணர்களும் அவனுடைய வெற்றியை பாராட்டினர். அவன் உத்தரன் எங்கே சென்றான் என்று கேட்டான். கௌரவ சேனைகள் வந்து பசு மந்தைகளை பிடித்துக் கொண்டன என்றும் அவற்றை மீட்பதற்காக உத்தரன் புறப்பட்டான் என்றும் உத்தரனுக்கு பிருகநலை உதவியாகச் சென்றாள் என்றும் அந்தப்புர ஸ்திரீகள் விராடனுக்கு கூறினர். இந்த வார்த்தையை கேட்டு விராடன் கலக்கமடைந்து தன் மந்திரிகளிடம் சுசருமனுடன் யுத்தம் செய்த எஞ்சிய யோதர்கள் அனைவரையும் உத்தரனுக்கு உதவியாக அனுப்புங்கள். நபும்சகனை சாரதியாக வைத்துக்கொண்ட உத்தரன் பிராணனுடன் இருக்கிறானோ இல்லையோ என்று முதலில் அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆவேசப்பட்டான். விராடனின் பயத்தைக் கண்டு தருமராஜன் மெல்லச் சிரித்து பிருகநலை சாரதியாக இருக்கையில் உன் குமாரன் வென்றே தீருவான். கௌரவ சேனைகள் மட்டுமல்ல தேவாசுர சேனைகள் எதிர்ப்பட்டாலும் அவனுக்கு அபஜயம் இருக்காது என்றார். அதற்குள்ளாகவே உத்தரன் சத்துருக்களை ஜெயித்து பசுக்களை விடுவித்து திரும்பி வருகிறான் என்ற செய்தி விராடனுக்கு தெரிந்தது. அதைக் கேட்டு தருமராஜன் உத்தரன் விஜயனாய் திரும்பி வருவது சுபம். ஆனால் பிருகநலை சாரதியாக இருக்கையில் உத்தரன் ஜெயித்தது எனக்கு எவ்வித ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றார். மகன் வென்றான் என்று கேட்டவுடனேயே விராடன் பரமானந்தமடைந்து செய்தி கொண்டு வந்தவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி ராஜமார்க்கங்களை அலங்கரிக்கவும் உத்தரனின் விஜயத்தை பறைசாற்றவும் மங்கள வாத்தியங்களுடன் உத்தரனை எதிர்கொள்ள செல்லவும் ஆக்ஞாபித்தான். பின்னர் அவன் சைரந்திரியிடம் பகடைகளை கொண்டு வா, கங்கனுடன் சூதாட வேண்டும் என்றான். இருவரும் சூதாட அமர்ந்தனர். அப்போது விராடன் தர்மராஜனிடம், பார்த்தீரா கங்கபட்டரே, என் மகன் எத்தனையோ மகாவீரர்களை தனிமையாக எதிர்கொண்டு ஜெயித்தான் என்றான். அதற்கு தருமராஜன், பிருகநலை சாரதியாக இருக்கையில் ஏன் ஜெயிக்க மாட்டான் என்றார். விராடனுக்கு சட்டென்று கோபம் வந்தது. அவன் தருமராஜனிடம், பிராமணாதமனே, என் மகனுக்கு சமமாக அந்த நபும்சகனை பாராட்டுகிறாயா? உனக்குச் சொல்லத்தகுந்ததும் சொல்லத்தகாததும் கூட தெரியவில்லையே. இந்த முறைக்கு உன்னை ஷமித்தேன். மற்றொரு முறை அப்படி பேசினால் உன் பிராணனுக்கே ஆபத்து. ஜாக்கிரதை என்றான். அதற்கு தருமராஜன், பீஷ்மரும் துரோணரும் அசுவத்தாமனும் கர்ணனும் கிருபரும் உள்ள கௌரவசேனையை இந்திரனும் கூட ஜெயிக்க முடியாது. அத்தகைய சக்தி பிருகநலைக்கே உள்ளது. பிருகநலையின் உதவி இருக்கையில் உன் மகன் அத்தனை வீரர்களை வென்றதில் வியப்பொன்றுமில்லை என்றார். விராடன் சீறிப்பாய்ந்து, மீண்டும் அதே வார்த்தையைச் சொல்கிறாயா என்று கூறியபடி பகடைகளை தருமராஜனின் முகத்தின் மீது வீசினான். தருமராஜனின் மூக்கில் அடிபட்டு ரத்தம் வழியத் தொடங்கியது. அந்த ரத்தம் கீழே விழுவதற்கு முன்பாகவே திரௌபதி பக்கத்திலேயே இருந்து தன் கைகளில் பிடித்துக் கொண்டாள். பின்னர் அவள் தருமராஜனின் அபிப்பிராயத்தை கிரகித்து ஒரு பொற்பாத்திரத்தை கொண்டு வந்து தருமராஜனின் மூக்கிலிருந்து வழியும் ரத்தத்தை அதில் பிடித்தாள். இதற்குள் உத்தரனும் பிருகநலையும் வந்துவிட்டதாக துவாரபாலகன் விராடனிடம் கூறினான். அவர்கள் இருவரையும் பார்க்க வேண்டும் என்று நான் அவசரப்படுகிறேன். உடனே அவர்களை உள்ளே பிரவேசிக்கச் செய் என்று துவாரபாலகனிடம் விராடன் கூறினான். தருமராஜன் துவாரபாலகனிடம் ரகசியமாக, பிருகநலையை பிரவேசிக்கச் செய்யாதே, உத்தரனை மட்டுமே பிரவேசிக்கச் செய். யுத்தத்தில் தவிர என்னை யாராவது காயப்படுத்தினால் அவர்களை கொல்வேன் என்று பிருகநலைக்கு விரதம் உள்ளது. என் ரத்தத்தை பார்த்தால் அவன் உங்கள் ராஜாவை சகுடும்பமாக நாசம் செய்து விடுவான் என்று கூறினார். பின்னர் உத்தரன் ஒருவன் மட்டுமே விராடன் இருக்கும் இடத்திற்கு வந்து தந்தையின் கால்களுக்கு நமஸ்காரம் செய்து பின்னர் தருமராஜனின் கால்களுக்கு நமஸ்காரம் செய்து எழுந்து தருமராஜனின் மூக்கிலிருந்து வழியும் இரத்தத்தைக் கண்டு மிகவும் வேதனையடைந்து, இந்த மகானுபாவரை யார் அப்படி செய்தது? இந்த பாழ் வேலை யாருடையது என்று கேட்டான். இந்த மதிக்கெட்டவன் உன்னை விட்டுவிட்டு அந்த நபும்சகனை பாராட்டியதால் கோபம் வந்து நானே ஓர் அடி அடித்தேன் என்றான் விராடன். எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டீர். பிராமணனின் கோபம் காட்டுத்தீயைப் போல தகிக்கக்கூடியது. ஆகையால் அவரை சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்று உத்தரன் தந்தைக்கு ஹிதம் கூறினான். விராடன் ஷமாபணம் கோர தருமராஜன், ராஜா, என் கோபம் சென்று வெகுகாலமாயிற்று. என் ரத்தம் நிலத்தின் மீது விழுந்தால் உன் தேசத்திற்கும் உனக்கும் மிகுந்த பாதிப்பு என்றார். தருமராஜனின் மூக்கிலிருந்து வழியும் ரத்தம் நின்று போனது. சிறிது நேரத்திலேயே உத்தரன் பிருகநலையுடன் அங்கே வந்தான். பிருகநலை விராடராஜனுக்கும் கங்கனுக்கும் நமஸ்காரங்கள் செய்து நின்றாள். அப்போது விராடன் உத்தரனை பார்த்து பிருகநலைக்கு கேட்கும்படியாக, மகனே, நீ எனக்கு உண்மையாகவே தகுந்த மகன் என்று நிரூபித்துவிட்டாய். உன்னைப் போன்ற சூரர்கள் எங்கும் இருக்க மாட்டார்கள். கர்ணன் அத்தனை பராக்கிரமசாலி ஆயிற்றே, அவனுடன் எப்படி யுத்தம் செய்தாய்? பீஷ்மரைப் போன்ற மகாயோதரை எப்படி ஜெயிக்க முடிந்தது? துரோணரும் அவருடைய மகன் அசுவத்தாமனும் எத்தகைய வீரர்கள்! கிருபாச்சாரியாரை பார்த்தாலே சாமானிய யோதர்கள் நடுநடுங்கிப் போவார்கள் அல்லவா? துரியோதனனும் இருக்கவே இருக்கிறான். இத்தகைய மகாவீரர்கள் அனைவரையும் ஜெயித்து நமது பசுக்களை விடுவித்துக் கொண்டு வந்தாய் என்றால் மலையமாருதம் வீசியது போல் தோன்றியது. சிறந்த பிரசம்சனைக்குரிய காரியத்தை செய்தாய் என்றான். இந்த பிரசம்சைகளை கேட்டு உத்தரன், பசுக்களை நான் விடுவிக்கவில்லை. சத்துருக்களை ஜெயித்ததும் நான் அல்ல.
யாரோ ஒரு கடவுள் அதையெல்லாம் செய்தார். சத்துருக்களைக் கண்டு அஞ்சி தப்பியோடிய என்னை தடுத்து நிறுத்தி அவர் ரதத்தின் மீது அமர்ந்து என்னை சாரதியாக வைத்துக்கொண்டு யுத்தம் செய்து வென்றார் என்றான். அம்புலிமாமா மகாபாரதம் 42ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதுக்கு ஸ்வஸ்தி.